ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் காட்ஜில்லாவுடைய சில வீக்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஜில்லாக்குன்னு மிகப்பெரிய பவர்னு சொல்லப்படுற அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுறது தான். காட்ஜில்லாவாலையும் ஒரு அளவுக்கு தான் அந்த ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். அளவுக்கு மீறி அந்த ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணால் அது காட்ஜில்லாவுடைய ஹார்ட்டை உருக்கிடும். ஸோ இந்த மாதிரி டோஹோவோட காட்ஜில்லா படங்களில் நடந்திருக்குது. அடுத்த வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன். நீங்கள் காட்ஜில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தில் காட்ஜில்லாவும் கிடோராவும் கடலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹியூமன்ஸ் ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்பன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் காட்ஜில்லா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும். அந்த வெப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பன் லான்ச் பண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே அது எடுத்துரும். ஸோ ஆக்சிஜனே இல்லாத இடத்துல எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. அப்படி இருக்கிறப்ப காட்ஜில்லா மட்டும் அந்த இடத்துல இருந்தால் உயிரோட இருந்துற போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்ஜில்லாவுக்கு ஒரு வீக்னஸ். இந்த ஒரு வெப்பன் மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட பல வெப்பன்ஸ் காட்ஜில்லாக்கு ஒரு வீக்னஸாக கூட இருக்கலாம். அடுத்த வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்ஜில்லா இப்போ ஒரு டைட்டன் கூட சண்டை போடுதுன்னா ஒரே ஒரு டைட்டன் மட்டும் இருந்துச்சுன்னா காட்ஜில்லா அதுக்கிட்ட எப்படியாவது ஜெயிச்சிடும். ஆனால் ஒரே டைமில் 2 டைட்டன்ஸ் காட்ஜில்லாவை அட்டாக் பண்ணாங்கன்னா அது காட்ஜில்லாக்கு சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவும் காட்ஜில்லாவுடைய ஒரு வீக்னஸ் தான். காட்ஜில்லா பார்ட் 1 படத்தில் 2 மியூட்டோ ஒரே டைமில் காட்ஜில்லாவை அட்டாக் பண்ணுறப்ப காட்ஜில்லாவால் அதுங்களை சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அடுத்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி அட்டாக். காட்ஜில்லா கிட்டேயே நியூக்ளியர் எனர்ஜி அட்டாக் இருக்குது. அப்படி இருந்தாலும் வேற ஒரு டைட்டன் இதே நியூக்ளியர் எனர்ஜி அட்டாக்கை காட்ஜில்லா மேலே பண்ணால் அது காட்ஜில்லாக்கு ஒரு வீக்னஸ் தான். காட்ஜில்லாவால் சில நேரங்களில் மட்டும்தான் அந்த அட்டாக் பண்ணப்படுற அந்த ஒரு ரேடியேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். மற்றபடி காட்ஜில்லாக்கு இது ஒரு வீக்னஸ் தான். காட்ஜில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தில் கிடோரா இந்த மாதிரி தான் நியூக்ளியர் ரேடியேஷன் அட்டாக் காட்ஜில்லா மேலே பண்ணியிருக்கும். அது காட்ஜில்லாக்கு ஒரு பெரிய வீக்னஸாகவே அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. இதை தவிர காட்ஜில்லாக்கு சின்ன சின்ன வீக்னஸ்னால் பார்த்தீங்கன்னா, காட்ஜில்லாவோட உடம்புலேயே வீக்னஸான இடங்கள்னு சிலது இருக்கும். அந்த இடத்துல பிசிக்கலாக அட்டாக் பண்ணால் காட்ஜில்லாவை கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்க முடியும். காட்ஜில்லா vs காங் படத்தில் காங் காட்ஜில்லாவுடைய வாயிலே அந்த ஆக்ஸை வச்சு அடிச்சிருக்கும். ஸோ அதனால் காட்ஜில்லா கொஞ்ச நேரத்துக்கு மயங்கி கிடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்ஜில்லாவுடைய ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் தான்.